ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போறேன். இது மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874 சொல்றாங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா லைஃப் இன்சூரன்ஸ்ல இதுவுமே நிறைய பேருக்கு வெளியில தெரியாது. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கும் போது நம்ம நாமினேஷன் போடுறோம்ல. இப்ப பொதுவா ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா ஒய்ஃப நாமினியா போடுவாங்க, இல்ல கல்யாணம் ஆகாம எடுக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் நாமினேஷனா போடுவாங்க. இந்த ஆக்ட் வந்து ஒரு செக்ஷன் மாதிரி இருக்கு, ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த ஃபார்ம்ல. அந்த ஃபார்ம்ல நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது அந்த இன்சூரன்ஸ், இப்ப டேர்ம் இன்சூரன்ஸே எடுக்கிறாரு, 2 கோடிக்கு எடுத்திருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கிளைம் வந்து நாமினேஷன் தானே போகும், யார நாமினியா போட்டிருக்காரோ அவருக்கு தான் போகும். ஆனா நார்மலா இந்த கிளாஸ்ல செலக்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, அவர் சப்போஸ் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, பேங்க்ல கடன் வச்சிருக்காரு, இல்ல சொந்தக்காரங்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, ஃபேமிலியில நிறைய டிஸ்பியூட் இருக்கு, பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு, பணம் வருதுன்னு தெரிஞ்சா அவங்க வந்து ப்ராப்ளம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்ல போய் கேஸ் போட்டு எங்களுக்கு இத்தனை லட்சம் கடன் வாங்கியிருக்காரு கொடுக்கணும்னு சொன்னா அந்த கடனை அந்த கிளைம்ல இருந்து கொடுக்க சொல்லி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்ணிருந்தாங்கன்னா அவருக்கு கடனே இருந்தாலும், அவருக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் யாருமே அந்த பணத்தை வந்து உரிமை கொண்டாட முடியாது. அவர் கடனே இருக்கு, பேங்க்காரங்க கடன் கேட்கறாங்க, சொந்தக்காரங்க கடன் கொடுத்தோம் பணம் கொடுங்கன்னு கேட்டாலுமே அந்த கிளைம் அமௌண்ட் முழுக்க முழுக்க நாமினியா ஒய்ஃப குழந்தைகளை போட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ இதுதான் அந்த ஆக்டோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது வந்து பாலிசி இஷ்யூ பண்ணும்போது செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு பாலிசி எடுத்துட்டாங்க, இப்ப போய் அந்த கிளாஸ் சேர்க்க முடியுமா அப்படின்னா சேர்க்க முடியாது. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் இந்த பாலிசியில இந்த கிளாஸ் கொடுக்க முடியும், பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்ப ஒன்ஸ் போட்டுட்டாங்க, இப்ப ஒய்ஃப நாமினியா போட்டு குழந்தைங்களை நாமினியா இந்த கிளாஸ்ல போட்டுட்டாங்கன்னா நாமினியை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஆமா, இது வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் நிறைய கடன் வாங்குறாங்க, ஃபேமிலிக்கு வந்து இப்போ பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இப்ப நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடன்னால நாளைக்கு நமக்கு இந்த பாலிசில ரிஸ்க் ஆகுது, ஒரு கிளைம் வரும்போது பிரச்சனை வரக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க பண்ணலாம். இல்ல சேலரி பர்சனா இருந்தாலுமே பொதுவா வந்து இந்த பணம் வந்து நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையாகி கிளைம் வந்துச்சுன்னா இந்த பணம் வேற யாருக்கும் போகக்கூடாது, குழந்தைங்களுக்கு தான் போகணும், ஒய்ஃபுக்கு தான் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸை செலக்ட் பண்ணிடுவோம். சரி, ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையில ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க, பிரிஞ்சு போனாலுமே இந்த நாமினேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. பாலிசி எடுக்கும் போது போட்டோம்னா போட்டதுதான், அவங்களுக்கு அந்த பணம் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்ப ஒய்ஃப மட்டும் போடாம குழந்தைகளையும் மட்டும் போட்டுருவாங்க, குழந்தைகளையும் சேர்த்து போடுறது நல்லது. இப்ப ஒய்ஃப் சப்போஸ் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இவரு பாலிசி போட்டிருக்கிறாரு, ஆனா இவருக்கு முன்னாடி ஒய்ஃப் சப்போஸ் அவங்க இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா அத வந்து அது யாருமே வேற யாரும் நாமினி இல்லாத மாதிரி போயிடும். கண்டிப்பா அது சிக்கல் இருக்கு. அதனால எப்பவுமே போடும்போது குழந்தைங்களோட